எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரை ஆராதிக்கவும் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற மிகவும் முக்கியமான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் நம்ம இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கோம். எந்த இடத்துலேருந்து நீங்கள் இணைந்திருந்தாலும், நீங்கள் இருக்கிற அறைகளில், நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த சத்தத்தை கேட்குறவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும், அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கவும் நான் அப்பாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம முதலாவது எடுத்து வாசித்து தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து துவக்க வேலையிலேயே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Romans chapter 8 verse 32. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 32. நம்ம எல்லாருமே வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் சொல்லுது, இங்கிலீஷில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, how will he not also with him graciously give us all things? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே அவர் நமக்கு கொடுத்திருக்க, everything or anything which you are asking for, he is able and he is all powerful and he is gracious. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் நமக்கு அதை கிருபையாய் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். he will graciously give. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் கேட்குறதுக்கு I don't deserve to receive that, I don't deserve to receive அந்த ஒரு மேன்மையை, அந்த ஒரு நன்மையை, அந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல துவக்கத்திலேயே சொல்கிறாரு, இயேசுவையே கொடுத்தவர் உங்கள் தகுதியை பார்த்தல, நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் டீட்ஸ், உங்கள் கிரியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில். he will give graciously whatever. ஆமென். எதெல்லாம், ஆமென், அவரால் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? ஆமென். இயேசுவையே கொடுத்துருக்கிறாரு. ஒரு நிமிஷம் ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம்மா. இந்த வசனத்துக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம்மா. அப்பா கிட்ட சொல்லுங்கள், இந்த வார்த்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க. எனக்காக, நமக்காக நீங்கள் ஓன் பண்ணிக்கோங்க. ஓன் திஸ் வேர்ட்ஸ் and say, எனக்காக உங்கள் சொந்த குமாரனையே கொடுத்த நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படிப்பா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீ நல்லவரப்பா. நமக்காக எல்லாவற்றையும் கொடுப்பது, அவர் அருளுவது எப்படி? தேங்க்யூ ஜீசஸ். அவர் நிச்சயம் கொடுப்பார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வால்யூம் இஸ் ஓகே. உங்களுக்கு ஒரு வேளை வால்யூம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இங்கே மேக்ஸிமம் வால்யூம் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வால்யூம் கொடுக்கறதுக்கு இல்லை, ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ எஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சமூகத்தில் இசப்பாவே நமக்கு கொடுத்துட்டார். he will graciously give to you. இந்த துவக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கிருபையாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அவருடைய கிருபையின் அடிப்படையில் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி? தேவ சமூகத்தில் சொல்லுங்கப்பா, நீங்கள் எனக்கு தேவையான சமயத்தில் கொடுக்குற ஒரு நல்ல தேவன். தேவ சமூகத்தில் அப்பாவை நோக்கி தேங்க்யூ ஜீசஸ், நன்றி சொல்கிறோம்ப்பா. வாய்களை திறந்து எல்லாம் சொல்லலாமா? நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தீரே, எங்களுக்காக கொடுத்தீரேப்பா. யூ கேவ் யுவர் பெஸ்ட் டு அஸ். உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட், உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக, தகுதியற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் போதே, எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாத போதே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே நீர் எங்களில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரப்பா.
இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ராதானா ஷேகாதுரே. நீங்க மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பீங்கப்பா. உங்க கைகள் குறுகலப்பா, உம்முடைய கரங்கள் குறுகவில்லை ஆண்டவரே. எங்களுக்குரியதை எங்களுக்கு நிச்சயம் நீங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க. குறித்த காலத்துல நீங்க அதை செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க. ஏசப்பாவை கூப்பிடலாமா? இயேசுவா இயேசுவா. இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையே, இந்த நாமத்தையே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். இயேசுவா, அவரே என் ரட்சிப்பு. He is my salvation. இயேசுவா 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 இயேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. சொல்லலாமா? இயேசுவா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லி, என் ரட்சிப்பே, என் ரட்சிப்பே, யூ ஆர் மை சால்வேஷன். பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஆராதரா, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற, கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற, கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஷாதானா கபாபா. அவருடைய நாமத்தை கூப்பிடலாமா? இயேசுவா 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 இயேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஓ ஷலதரலா, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. தோளிலே தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறித்தவரே. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் பொறித்தவரே. ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. எங்களை ஞாபக குறியாக, ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இரண்டு கரங்களையும் உயர்த்தி இயேசுவா பாட பாட அவருடைய இரக்கம், அவருடைய சகாயம்,
help and his favor, அவருடைய இரக்கத்தை, அவருடைய mercy-யை பெற்றுக்கொள்ளலாமா? present help பெற்றுக்கொள்ளலாமா? ஏற்ற சமயத்தில் சகாயம், உதவி செய்கிற தேவன். அவருடைய உதவி உங்களை வந்து அடைகிறது. தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இன்றைக்கு வந்திருக்கிறார். நமக்காக பேசுகிறவர் எங்கள் பிரதான ஆசாரியரே. ஷகலா நல்ல முழு பலத்தோட இயேசுவா 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 இயேசுவா. நீங்க அவரை கூப்பிடும்போது எதை அறிக்கை செய்கிறீங்க தெரியுமா? இயேசுவையே எங்களுக்கு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? எங்கள் பிரதான ஆசாரியர், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறித்தவரே. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறித்தவரே. ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. இயேசுவா இயேசுவா நீதானா கலலலாஷே, மற்றெல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவர் இயேசுவா. Yes, he is the sign. அவரையே இயேசுவையே தருவாரானால் மற்ற எல்லாவற்றையும் அவர் நிச்சயம் நமக்கு தருவார். He will give everything graciously. He will provide graciously. Yeshua Adala Shekalo Yeshua Yengal Pradana Asariyare, Yengal Pradana Asariyare, Yengal Pradana Asariyare, எங்கள் பிரதான ஆசாரியரே. உமக்காய் ஏங்குகிறேன், ஒருவரையே நான் வாஞ்சிக்கிறேன். தேவனை வாஞ்சித்து கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா, I'm not focusing on the things which will be added to me, but I'm focusing on you today. யேசுவாவின் மேல் என் முழு கவனத்தையும் செலுத்தி, இயேசுவே உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். நீர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வருவீங்கன்னா, if you are my first preference, ஆண்டவரே கர்த்தரையே எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். He is my priority. அவர் என் ப்ரையாரிட்டியா மாறுவார்னா மற்ற எல்லாம் நான் வேண்டுவதிலும் நான் விரும்புவதிலும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் எனக்கு அருளப்படும். உமக்காய் ஏங்குகிறேன், உமையே வாஞ்சிக்கிறேன், ஒருவரையே நான் வாஞ்சிக்கிறேன்.
உமக்காய் ஏங்குகிறேன். அவரையே வாஞ்சிக்கலாமா? அவர் ஒருவரையே வாஞ்சிக்கலாமா? உம் பிரசன்னத்தையே, உம் ஒருவரையே, உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். என் ஆசையே, என் ஏக்கமே, என் மனவாளரே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அவருடைய மகிமையை வாஞ்சிப்போமா? அவருடைய பிரசன்னம் நம்மை மூடட்டும். அவருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். ஓ ராதானே தரோ ஷீரா கலா தெரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே ஹை பிரைஸ் பண்ணலாமா? ஷீதா தேசேரா காலா தேரோனோ. இசையோடு இணைந்து கர்த்தரை உயர்த்துவோமா? நீதாராலா ஷேரா சேதனோ ரிபாலா தேசே காரோ ஷிஃபோனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா. ஓ நியா தெரா கனேசோ ritera lascietero ridana shirikato fira la 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 shidaro oriana se caratoria vo fira la 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 shirato sedaro. Alleluia Hosanna, Alleluia Hosanna. Oh, Alleluia Hosanna. இயேசுவே இயேசுவே ஓரியா ஷேரா தரா சேதரோ. உமக்கு நாங்க நன்றி, மனதார நன்றி சொல்றோப்பா. எங்களுக்காக நீங்க சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. அதன் காலத்துல நீங்க நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. ஓ ஷதரபலா, தேவ சமூகத்துல நம்முடைய தேவைகளை தாண்டி அப்பாவை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஹோசனா 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 இயேசுவே ஹோசனா
ஹோசனா. அப்பாவை தேவ சமூகத்துல ஆண்டவரே உம்மை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா. ஹோசனா என்றால் நான் நீர் என்னை விடுவிக்கும்படி நான் கெஞ்சுகிறேன் என்ற அர்த்தம். இட்ஸ் a cry for a cry to a savior. It's a cry for a salvation. எங்களை விடுதலையாக்கும், எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை ஓ ஷெகதரதரலோ. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. கரங்களை உயர்த்தி துதியும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்ளுவோம். மன அமைதி இன்று பெறட்டும். இன்றைக்கே உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்ளுவோம். அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் ஷனதனா தூயோனே. ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியே. ஒரு நாளும் உம்மை மறவே. எதுவும் என்னை உம்மை விட்டு பிரிக்காமல் இருப்பதாக. உம்மை நான் பிரிவது இல்லை. மறுவாழ்வு தந்த நேச மனவாளன் மடியில் சாய்ந்தே. மறுவாழ்வு தந்த நேச மனவாளன் மடியில் சாய்ந்தே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் ஒருவருக்கே. உமக்கே எல்லா மகிமை. அவரை உயர்த்த உயர்த்த மன அமைதி. அவரை உயர்த்த உயர்த்த துதியும்
லலதுரே தூயோனே உமக்கே அல்லேலூயா. துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே, அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் மேன்மையும் உண்டாவதாக. எனக்காக யாவையும் செய்தவருக்கு, எனக்காக ஜீவன் தந்தவருக்கு, எனக்காக பரிகாசத்தை சகித்தவருக்கு, அப்பா நீர் எனக்காக யாவையும் செய்தீர். நீர் சிலுவையை சுமக்கும் பொழுது என் மேல் நினைவாயிருந்தீர். என்னை ரட்சிக்க உம்மையே தந்தீர். பாவத்தை பாராத தேவன் எனக்காக பாவமானீர். ஓ ஷிகதரா பரிகாரியானீரே, நீர் எனக்காய் பரிகாரியானீரே. நன்றி சொல்லலாமா? அவர் சிலுவையை நினைத்து நன்றி சொல்லுவோமா? அவர் நமக்காக பட்ட பாடுகளை கண்முன் கொண்டு வந்து நாங்க நன்றி சொல்றோம்ப்பா, நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்காய் நீர் சகித்தீர், எனக்காய் நீர் பாடுபட்டீர், காயங்களை ஏற்றுக்கொண்டீர். என் அக்கிரமங்களை நிவர்த்தி ஆக்குவதற்காக, என் பாவங்களை கழுவுவதற்காக, என்னை பாவம் செய்யாத மகளாக பிதாவுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக, ஆசாரியனாய் ஆண்டவரே அப்பா ராஜாக்களாய் எங்களை நிறுத்துவதற்காக, எங்களை ஒப்புரவாக்குவதற்காக, தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றுவதற்காக. ஓ ஷெலபதர சொஃபுலே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவரே. தேங்க்யூ அப்பா. ஓ ஷிதன கரரரா பரிகாரியே. தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் இயேசு சிலுவையில் சம்பாதித்த நமக்காக அவர் சிலுவை தன் ஜீவனை கொடுத்து அவர் சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளணும்னு அப்பா விரும்புகிறார். If the life that Jesus gave, ஆண்டு கொடுத்த அந்த ஜீவன் நமக்குள் லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரே தரம் அப்பா நீருடைய ரத்தத்தை சிந்தி பிரதான ஆசாரியனாய், மகா பிரதான ஆசாரியராய், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீர் பிரவேசித்து எங்களையும் உம்முடைய அந்த அன்பின் உறவுக்குள்ள, தேங்க்யூ ஃபார் தட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி பெனிஃபிட்ஸ், ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் தட் வி ரிசீவ் ஃப்ரம் காட், நம்ம பெற்றுக்கொண்ட மற்ற எல்லா நன்மைகளையும் தாண்டி அந்த உறவுக்காக எத்தனை பேர் அப்பாவுக்கு நன்றி சொல்வீங்க? நமக்கும் ஆண்டருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை, தூரமா இருந்த நம்மை சமீபத்தில் இழுத்து கொண்டு வந்து, அந்நியர்களா இருந்த நம்மை அவருடைய சத்தம் கேட்கிற அருகாமையில் இழுத்து கொண்டு வந்து, ஓ ஷீகாலாதாராதாரா, வெளியே நின்று வணங்க வேண்டிய நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியமாய் வர அவர் திரையை கிழித்து எப்போ வேணும்னாலும் அந்த பிரசன்ஸை ரீச் பண்ண, அந்த பிரசன்ஸை ஆக்சஸ் பண்ண, எப்போ வேண்டுமானாலும் அவரை கூப்பிட. வாட் a benefits! எவ்வளோ மகிமையான the greatest gift the mankind received from God is this relationship that we have. மற்ற எந்த மதத்தினருக்கும், வேறு எந்த
மனுக்குலத்துக்கும் கிடைக்காத பாக்கியம், தன்னை படைத்தவரோடு உறவாடுகிற அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. How many of you cherish that relationship today? எவ்வளோ பேர் அந்த உறவை இன்றைக்கு கொண்டாட விரும்புறீங்க? ஹல்லேலூயா. திரளாஷி கரதாரியா கரா. கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தந்த உறவுக்காக, அப்பா, ரூத்த போல எங்கோ இருக்க வேண்டிய எனக்கு கிடைத்த எல்லா மேன்மையிலும், அந்த கோதுமையை விட, நான் பொறுக்கின அந்த கோதுமையை விட, எனக்கு கிடைச்ச இந்த நிலத்தை விட, எனக்கு கிடைச்ச எல்லாவற்றை விட, the relationship I got, அந்த உறவு, தலைமுறைகளை தாண்டுகிற அந்த உறவு, இயேசுவோடு எனக்கு கிடைச்ச, அந்நியராய் இருந்த என்ன சேர்த்து கொண்ட அந்த உறவு, எப்ப வேணாலும் அப்பாவை கூப்பிட்டு பேச, எப்ப வேணாலும் அவருடைய பிரசன்ஸ், கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி வந்து நம்மோடு உறவாடி, ஆறுதல் படுத்தி, நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி, நம்மளை தேற்றி, நம்மளை தூக்கி நிறுத்துறாரே, நம்மளை கைவிடவில்லையே. அவருடைய வார்த்தைகள் ஒருவேளை இல்லாம இருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம்? ஓரியா ஷீரமாசே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நன்றி சொல்லி, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, தூரமாய் இருந்த என்னை சொந்தமாக மாற்றின அந்த ரத்தத்துக்கு நன்றி சொல்லுவோமா? ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. விலையாக சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ஷகதர பாபா, நீ மம மம சிஃபதுரே. நித்திய மீட்பை நமக்கு தருவதற்கு, எதிர்க்கும் சாத்தானின் மேல் நமக்கு ஜெயம் தருவதற்கு, நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓரியாலா ஷீரதரா ரிமலாதே கலதரா சேதரா. புறஜாதியான என்னை சொந்தமாக்கின ரத்தமே, புறஜாதியாய் தூரமாய் இருந்த என்னை சேர்த்து கொண்டவரே, அவருடைய அன்பு அப்படியே பாடுவோமா? அவருடைய லவ். தேங்க்யூப்பா, என்னை பற்றி எல்லாம் தெரிந்தும் என்னை வெறுக்காமல் என்னை சேர்த்து கொண்டீரே. என்னுடைய சகலவற்றையும், என் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், நீர் என்னை வெறுத்து விடலப்பா. தேங்க்யூ அப்பா. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து,
சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு விசை கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக. அப்படியே கைகளை உயர்த்தி அந்த சுத்திகரிப்பை எதிர்பார்த்து உம்முடைய ரத்தம் ஒரு விசையாய் மறுபடியும் பெற்ற ரத்தமே, எங்களை கழுவட்டும்பா. ரத்தமே சிந்தப்பட்ட எங்கள் மனசாட்சியை கழுவட்டும்பா. எனக்கு விலையா எங்கள் மனதை கழுவட்டும்பா. Cleanse our conscience, cleanse our consciousness. ஷகபாபாபாதரா. எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. நமக்காக நன்மையானவைகளை பேசுகிற, தகுதியில்லாத நமக்கு தர வேண்டும் என்று பேசுகிற ரத்தமே ரத்தமே, பெற்ற ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, சிந்தப்பட்டதே அவருடைய ரத்தமே, ரத்தமே ஷீனமஹாதுரி பாபா பாபா. இந்த வரிகளை பாட பாட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மறுபடியும் ஒரு விசையாய் கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிப்பாராக. நம்முடைய கான்ஷியஸ, நம்முடைய சுயத்தை நம்முடைய மனசாட்சியை பாவமர கழுவாராக. நம்முடைய மனசாட்சியை என்னை பரிசுத்தமாக்குகிற ரத்தம். வாஞ்சிக்கிறோம்பா, வாஞ்சிக்கிறோம்பா. ஒரு விசையா எங்களை கழுவுங்க, ஒரு விசையா எங்களை சுத்திகரிங்க. மறுபடியும் ஒரு விசையா உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரிக்கும் பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ஓரிய பலதரபா பெற்ற ஷிரபலதர கரபதுரே. அவருடைய ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். If you feel there is no one to speak for you, he is speaking. His blood is speaking better things. மேன்மையானவைகளை பேசுகிறது. உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், உங்களுக்காக சுகத்தை பேசுகிற ரத்தம், உங்களுக்காக ஜீவனை பேசுகிற ரத்தம், சமாதானத்தை பேசுகிற ரத்தம். Yes, this blood is speaking on behalf of you for a healing, for peace, for a reconcile. Shiba baba dara baba daru shiba tarabala. அழிவை அல்ல ஜீவனை பேசுகிற இயேசுவின் ரத்தம், மரணத்தை அல்ல நித்திய வாழ்வை பேசுகிற இயேசுவின் ரத்தம், நியாய தீர்ப்பை அல்ல கிருபையை பேசுகிற அவருடைய ரத்தம், பழி வாங்குதலை அல்ல மன்னிப்பை பேசுகிற இயேசுவின் ரத்தம். ரிபபபபலா ஷிரபலதரலலா கரோ ஓனியமா ஷிதரபா. என் பாவங்களை கணக்கில் வைத்து அதற்குரிய நியாய தீர்ப்பை என் மேல் செலுத்த அல்ல, என் பாவங்களை முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து என்னை பிள்ளையாய் தகுதிப்படுத்துகிற அந்த ரத்தம்,
நிமமம செரபலா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நன்மைகளை எல்லாம் நம் மேலும் நம் குடும்பத்தின் மேலும் இந்த ராத்திரி என் தேவன் இறங்க பண்ணுவாராக. The benefits which is embedded in this blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இருக்கிற எல்லா நன்மைகளையும், every benefits ஓரியா ஃபாலபா இங்கு இணைந்திருக்கிற எல்லாரின் மேலும் ஓ ஷீராமாமா அவர்கள் குடும்பத்தின் மேலும் ஏராமாமா திராசே கபா சத்துருவின் சகல வல்லமைகளையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயிக்கிறோம். Oh, we receive that healing, we receive that power, we receive life. எங்க மேல ஜட்ஜ்மெண்ட் இல்ல, எங்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க போறது இல்ல. கர்த்தர் எங்களை மன்னித்து மறுபடியும் சேர்த்துக்கொள்ள இந்த ராத்திரி வந்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கின அவரை துதியுங்கள். நமக்காக சிலுவையில் தன் ஜீவனையே தந்தவரே. Oh, you deserve our glory, Lord. You deserve our glory, Father. நன்றி அப்பா. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. உணர்ந்து சொல்லுவீங்களா, இதை விட எனக்கு வேற ஒரு மேன்மையே வேண்டாம்ப்பா, நீங்க என் சொந்தம், நீர் என் தெய்வம். You are my everything. This is the greatest honor that I have got. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ரீதரா ஸ்ரீதரா, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இதை பாடி அப்படியே முடிப்போம் ஆராதனை. உங்க கிருபைய, உங்க ஆசீர்வாதத்தை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். The greatest honor and the privilege that we got is owning our Father. அவர் நம்முடையவர், நாம் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர். கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவர். கைகளை உயர்த்தி, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையப்பா. என் மேன்மையே
சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீ தரலா ஷிகதரோ, உம்மை சொந்தமாக கொண்டதென் நீ மதன கரனதரா. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எனக்கு வேற மேன்மை இல்லப்பா. உதடுகளை அசைத்து அப்படியே அப்பாவை கனப்படுத்தலாமா? தேங்க்யூப்பான்னு சொல்லுங்களேன். உங்க எந்த சூழல் நடுவில் இருந்தாலும் நீர் எனக்கு சொந்தமாய், நீர் என் அருகில் இருக்கிறபடினால கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்ன வலது பாரிசத்தில் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He is right next to you. He is right next to you. அவர் தூரமா இல்ல, அவர் உங்களுக்கு பகையா இல்ல, அவர் உங்களுக்கு பகையா இல்ல. அவர் உங்க அருகில் இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல, அவர் உங்கள் நினைவா இருக்கிறார். சத்துருவின் சகல பொய்களையும் தேவனுடைய சத்தியத்தினால இன்றைக்கு எஸ் we demolish the strongholds. உங்க மனதுல சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸையும் அப்பா இன்னைக்கு நிர்மூலமாக்குறார். இல்ல அப்பா உன்னை கை விட்டுட்டாரு, நீ செய்த தவறெல்லாம் அவர் நினைச்சு உனக்கு நோ நோ இல்ல. அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் உங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அவருடைய ரத்தம் உங்களை சொந்தமாக்கி இருக்கிறது. நீங்கள் புறஜாதி அல்ல, நீங்கள் பிள்ளைகள். எஸ், யூ ஹாவ் எவ்ரி ரைட்ஸ் டு ஆக்சஸ் ஹிஸ் பிரசன்ஸ், டு ஆக்சஸ் ஹிஸ் பவர். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தைரியமா கிருபாசன தண்டைக்குள் போய் ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற சகாயத்தை பெற்றுக்கொள்ள, உதவியை பெற்றுக்கொள்ள. You can call out for help. He will never deny. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு அப்பா சொல்லியிருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You call unto me. You call. God has told you to call him. கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதது எட்டாததை உனக்கு அறிவிப்பேன். கூப்பிடு ஆத்துமாவே, ஆத்துமாவே கூப்பிடு, கூப்பிடு. சோர்ந்து போகாமல் கூப்பிடு. சகாயத்தை கொடுக்க அவர் ஒருவரால முடியும். He is the only help. He can only help you. Thank you, Jesus. எல்லா உறவுகளையும் அப்பா மறுசீரமைப்பு பண்ணுவாராங்க. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்தும். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. உங்க கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த பாடல் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நீ நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும் தெரியல. ஒரு இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ தட் சாங், அது ஃபாதர் அப்பாவோட பாட்டு தான். நீங்கள் நிச்சயம் அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆமாம், திடீர்னு அந்த சாங் எனக்கு கடைசியில் நினைவுக்கு வந்தது. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிற மிகவும் முக்கியமான சில விஷயத்தை நம்ம இன்றைக்கி we are going to learn. ஸோ அதனால தான் உங்களை பென் அண்ட் நோட் எடுத்துகிட்டு வர சொன்னேன். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு சர்மனாக இல்லாமல் இது ஒரு முக்கியமாக நம்ம இதை
ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம இந்த கான்ஷியஸுக்கு கொண்டு வந்து அதை வந்து நம்ம செயல் வழிப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஐசையா 43 தான் நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கோம். அதில் இருக்கிற ஒரு சில வசனங்களை மட்டுமே நம்ம தியானிக்க முடிஞ்சது. அதில் கடைசி சில பகுதிகளில் வர சில வார்த்தைகளுடைய அடிப்படையில் இந்த சர்மனை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இந்த சர்மன் இதை பிரசங்கிக்கணும் அப்படின்றத தாண்டி என்னுடைய பர்சனல் மெடிடேஷனாக நான் வந்து இந்த மோரியா மலை குறித்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் என்னை டைவர்ட் பண்ணார். ஸோ அதை குறித்து நான் மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் நான் உனக்கு குறிக்கிற இடத்துல போய் நீ பலியிடுன்னு சொன்னார், அந்த பேசேஜையும் அதே இடத்துல கர்த்தர் எப்படி தாவீதுக்கு ஆலயத்தை கட்டும்படி குறித்தார், அந்த இடத்த குறிச்சிருந்தார். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னபடியே சாலமன் வந்து அதே இடத்துல ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதை குறித்தும் நான் வந்து தியானிச்சுட்டே இருந்தேன். ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் மெடிடேட்டிங் அப்பான் தி சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்ச். எப்படி எந்த இடத்துல வந்து அங்கே பலி செலுத்தப்பட்டதோ அதே இடத்துல மறுபடியும் ஒரு ஆலயம் கட்டப்படுகிறத பார்த்து அதை குறித்து நான் தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு சில காரியங்களை அப்படியே அந்த மெடிடேஷன் டைமில் ரிவீல் பண்ணார், விச் வாஸ் லைக் எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமாக இருந்தது. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம வந்து இந்த சர்மனை வந்து நீங்கள் ஒரு டைரியில் எழுதணும். ஏன்னா நீங்கள் அதை வந்து போய் அப்பாவோட சமூகத்தில் அதை ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செட்ரைட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன். அதனால தான் இன் மிட்ஸ் ஆஃப் ஸோ மச் ஆஃப் ஒர்க் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீக். நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஜெபிக்க சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, எங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபித்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீக் நிச்சயம் நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய சாட்சியாக எங்களை நிறுத்தணும். we are just waiting for a miracle to happen and கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் அதை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ அதுக்கு நிறைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு ப்ரே. ஸோ அந்த பார்ட் ஆஃப் மெடிடேஷன் இதில் தான் எனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு கொடுத்தா, விச் இஸ் வெரி வெரி நியூ டு மீ. அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு வேர்டை நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த டைட்டில் பார்த்தீங்களா? டெஷுவா அப்படின்ற ஒரு டைட்டில் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வேர்டுடைய பேசிஸில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சர்மனை பில்ட் பண்ணலாம். ஆனால் பிஃபோர் பில்டிங் அந்த ஒரு வேர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் நோயிங் வாட் இஸ் டெஷுவா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தோம். அங்கே பிரசங்க வேலையிலையோ ஆராதனை வேலையிலையோ ஆமாம் இந்த ப்ரீச்சிங் டைமில் வந்து நானே வந்து அந்த ப்ரீச் பண்ணும்போது தான், இட் வாஸ் நாட் அ ரெவலேஷன் விச் ஐ ரிசீவ்ட், ஐ ஜஸ்ட் பர்சியூட் இட் அண்ட் ப்ரெசென்ட் பண்ணல. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை எனக்கு ஆவியானவர் வந்து பேச வைத்தார். அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் ஆஃப்டர் த சர்மன் கெட்ஸ் ஓவர், நானும் என்னுடைய கணவரும் அதை உட்காந்து வி ஸ்டார்டட் டு லைக் அந்த விஷயத்தை பாண்டர் பண்ண ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தட் கேம் அவுட் ஆஸ் அ ரெவலேஷன், ஒரு ரேமா மாதிரி என்னுடைய உதடுகளிலிருந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஈவன் பிஃபோர் ஹிஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பூமியில் மரித்து உயிர் தெழுவதற்கு முன்னாடியே என்ன செஞ்சார் அப்படின்னா, ஹி டிட் மிரக்கிள்ஸ். அந்த மிரக்கிள்ஸ் நம்ம கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணி பார்த்தோன்னா, சுகத்தை கொடுத்தாரு, மரித்தோரை உயிர் தெழச் செய்தார், பிசாசுகளை விரட்டினார். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, காற்றையும் கடலையும் அடக்குறாரு. ஹி ஹேட் எவ்ரி திங். He did every miracle. He had every power. அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. அவர் வந்து எவ்ரி டைமென்ஷன்லையும் என்ன பண்ணுறாருன்னா மிரக்கிள்ஸை செய்கிறார். ஆனால் இவ்வளோ அற்புதங்களை செய்தாலும், இப்போ இவ்வளோ மிரக்கிள்ஸை ஜீசஸ் செஞ்சாலும், அப்போ ஏன் அவர் மறிக்கணும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி ஹீ இஸ் ஹீலிங், வை ஷுட் ஹீ லைக் யோசிச்சு பார்த்தா, நான் எப்படி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இயேசு கிறிஸ்து மட்டும் மறிக்காமல் உயிர் தெல்லாமல் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும்? அவர் மறிக்காமையே அவருக்கு வந்து அந்த லைஃப், இஸ் நாட் டெட் ஆர் இஸ் ரிசன். இப்போ வந்து மரித்து உயிர் தெழுந்தார். ஆனால் அப்போ
மறிக்காமல் அப்படியே இருந்திருந்தான்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். அப்பயும் சுகம் கிடச்சிருக்கும். இப்போ எல்லாரும் கிளம்பி போயிருப்போம் இல்லை, எருசலேம் கிளம்பி போயிருப்போம், இஸ்ரேலுக்கு கிளம்பி போயிருப்போம். வாங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒருத்தருக்கு சுகம் வேணால் கிளம்பி போயிருப்போம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நன்மை வேணால் கிளம்பி போயிருப்போம். அவர் வந்து நல்லா மனசெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வேறு ஜீசஸை, ஸோ வில் ஃபாலோ ஹிம் எல்லாமே. ஆமாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா போயிருப்போம் எல்லாமே. நம்ம இப்போ உட்காந்து அப்பா கிட்ட கேட்குறோம்ல ஒரு விஷயம், he was doing it all, like அது எல்லாமே அவர் செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் ஏன் அவர் மறிக்கணும், ஏன் உயிர் தெழுணும் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் அந்த மரணத்தையும் அந்த மரணத்திற்கு உயிர் தெழுதலுக்கும் அவர் முக்கியமான ஒரு விஷயம் அவரால் செய்ய முடியாது. என்னென்னா மரித்தோரை கூட உயிர் தெழ வச்சுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் சாப்பாடு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அவங்களுக்கு பசி உண்டாச்சு. ஆமாம் தானே? சுகம் கொடுத்தாருனா மறுபடியும், இப்போ கிட்னி சுகப்படுத்தினார்னா மறுபடியும் தேர் இஸ் பாசிபிலிட்டிஸ் தட் தேர் லிவர் அவங்களுக்கு பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. மறிச்சவங்க மறுபடியும் உயிர் தெழுந்தவங்க மறுபடியும் மறிச்சிருப்பாங்க இல்லை, எல்லாத்துக்குமே. ஆனால் ஆஃப்டர் ஜீசஸோடைய டெத் அண்ட் இஸ் ரெசரக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய த பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த ரீகன்சைல், அதாவது அப்பாவோட நம்ம ஒப்புரவானது தான். ஆமென். நம்ம பாவம் கழுவப்பட்டு அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம வந்தது தான் அது. ஐ வாண்டட் டு லைக் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, எல்லாவற்றை விட அதான் மேலானது. If you are Christian just for miracles, if you are Christian just for a healing, if you are Christian just for the benefits of this world, அது மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் we are lacking the very important purpose of Jesus' death and the resurrection. ஏசப்பாவுடைய, ஏன்னா மரித்து உயிர் தள்ளுறதுக்கு முன்னாடி அவரால் சுகப்படுத்த முடியும். he had that power. ஆனால் ஒரு பவர் மட்டும் அவருக்கு இல்லை. என்னென்னா நம்மளை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிற பவர் இல்லை தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட்டு போய் பிதாவுக்கு முன்னாடி நிற்க வைக்க மட்டும் ஜீசஸால முடியாது. அவர் அப்படி நம்மளை கொண்டு போய் பிதாவுக்கு முன்னாடி நிற்க வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சைல் பண்ணணும் அப்படின்னா அவர் அதற்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. எஸ், டெத் இஸ் ஒன்லி வே, சாக்ரிஃபைஸ் இஸ் த ஒன்லி வே that they can அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால இன்றைக்கு நான் வந்து இந்த விஷயத்தை, அந்த சாக்ரிஃபைஸ், ஈசாக்க கர்த்தர் பலி கொடுத்ததையும் இந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டதையும் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் திஸ் சாக்ரிஃபைஸ். அப்போ நமக்கு வந்து ஒரு வசனத்தை நம்ம முதல்ல வாசிச்சிடலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இது வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான ஒரு வசனம் தான் இது. 2 கொரிந்தியர் 5 வாசிக்க போகிறேன் உங்களுக்காக நான் அதை. நீங்களும் 2 Corinthians chapter 5 18 வாசிக்கிறேன், ஃப்ரம் verse 18. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடனே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு நான் உங்க முன்னாடி இந்த விஷயத்தை என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியத்தை செய்யணும் கண்டிப்பாக. டுடே இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஆண்டுடைய வேலைக்காரியாக நிற்கிறேன். எந்த வேலையை செய்கிறதுக்காக நிற்கிறேன்னா ஒரு பாயிண்ட்டை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இஃப் யூ வாண்ட், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க எல்லாரும் நோட் அண்ட் புக், மேலே டைட்டிலில் இந்த ஒரு வார்த்தை எழுதுங்க, தேவனோடே ஒப்புரவாகுங்கள்னு எழுதுங்க. ரைட் இட் டவுன் இன் த போல்ட் லெட்டர்ஸ். என்ன எழுத போகிறீங்கன்னா, தேவனோடே ஒப்புரவாகுங்கள். எழுதுனதுக்கப்புறம் கீழே பிராக்கெட்டில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் அப்படின்னு போடுங்க. ஆமென். ரீகன்சைல் வித் காட் அப்படின்னு போல்டாக எழுதிட்டு அதுக்கு கீழே பிராக்கெட்டில் ரீகன்சைல் வித் காட் அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்டில் 2 Corinthians chapter 5 verse 20. இன்றைக்கி எந்த ஊழியத்தை செய்ய என்னை அப்பா அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா, இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் என்னை வந்து கட்டளை கொடுத்து இன்றைக்கி அமைச்சிருக்கார். ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட் தட் ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபுல்ஃபில் த கமாண்ட் தட் மை மாஸ்டர் கேவ் இட் டு மீ. ஸோ இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா, ரீகன்சைல் மை சில்ட்ரன். அவங்கள மறுபடியும் இந்த
ரீகன்சைல், ஒப்புரவாகுங்கள் அப்படின்ற இந்த வார்த்தைக்காக தான் அந்த டைட்டிலுக்கு கீழே தி ப்ராசஸ் ஆஃப் ரீகன்சைல் நான் போட்டிருப்பேன். நீங்கள் டைட்டில் வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ தேவனோடு ஒப்புரவாகுதலுக்கு இந்த ஒப்புரவாகுதல் இனிஷியேட் பண்ணப்படுறது, துவங்குறது எங்கே அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதுக்கான ஒரு வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ண போகிறேன். இதை கோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 3 வார்த்தைகளை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஐம் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ் 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட். இந்த 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட் தான் நீங்கள் செய்ய போகிற ஆக்டிவிட்டி. த ஆக்டிவிட்டி யூ ஆர் கோயிங் டு டூ ஆல் த்ரூ யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை முழுசும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் உங்கள் மனசில் பர்சியூ பண்ணணும். இதை உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் கடத்தணும். ஏன்னா இந்த வார்த்தைகளை மறக்கிற, இந்த வார்த்தையுடைய வீரியத்தை மட்டுப்படுத்துகிற மாதிரியாக தான் இதுக்கப்புறம் ஜெனரேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இதுக்குள்ளே உங்களை இந்த சத்தியத்துக்குள்ளே எப்படி ஆகலும் நடத்தி நானும் நீங்களும் அப்பா நம்ம எதுக்காக கொண்டு வந்தாரோ அந்த பர்பஸை நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நீங்கள் மேலே போல்ட் லெட்டரில் எழுதிட்டீங்க என்னென்னா தேவனோடு ஒப்புரவாகுங்கள், ரீகன்சைல் வித் காட். அதுக்கான ஒரு இதை சொல்லிட்டேன். இந்த ஒப்புரவாகுதல் எப்படி துவங்கும் என்பதற்கு ரோமர் 5:10 இதை நம்ம வாசிக்கலாம். ரோமன்ஸ் 5:10 எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இனிஷியேட் ஆச்சு இந்த இனிஷியேட்டட், அதாவது துவங்கினது. ஒப்புரவாக்குதல் எப்படி துவங்குது அப்படின்னா தேவனுடைய மரணத்தினால தான். அவர் நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால தான் நம்மால் இப்போ நம்ம ஆல்ரெடி பாடின பாடலின்படியே அவர் மகா பிரதான ஆசாரியராக ஒரு விசை அவர் சிந்தின ரத்தத்தை சுமந்து கொண்டு அவர் கிருபாசனத்துக்கிட்ட போனதுனால தான், அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனதுனால தான் இன்றைக்கு அந்த மரணத்தினாலும் அந்த ரத்தத்தினாலும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த ஒப்புரவாக்குதல், the reconcile is இனிஷியேட்டட், அது நமக்கு துவங்கியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால நம்ம என்ன செஞ்சாலும் எப்படி சொல்கிறது, நான் முன்னாடி உங்களுக்கு இந்த சினாரியோ சொல்லியிருக்கேன். முன்னாடி ஒருத்தங்க இட்ஸ் நாட் ஆர் ஒர்க், இது நம்முடைய ஒர்க் இல்லை, இது துவங்கினது ஆண்டு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இது உங்களால் இனிஷியேட் பண்ண முடியாது. உங்களுடைய ஒர்க்னால யூ கேனாட் ரெஸ்டோர் திஸ் ரிலேஷன்ஷிப் பை டூயிங் சம்திங் பட் ப்ரேயிங் ஃபார் 24 hours. யூ கேனாட், நீங்கள் 24 மணி நேரமும் ஜெபிச்சு பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஆமென். 40 நாள் உபவாசம் பண்ணிவிட்டு நான் பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன்னா முடியாது. You cannot initiate this இந்த ஒப்புரவாக்குதலை உங்களால் துவங்க முடியாது, உங்களுடைய உழைப்பினால துவங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, சில முனிவர்கள் போயிட்டு மரத்துக்கு கீழே அப்படியே இருந்தாங்க, அப்படியே ஜீவ சமாதி ஆயிட்டாங்க. அவங்க எதுக்காக அப்படி ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? they wanted to reach God. அவங்க தேவனை தொடணும், கடவுளை ரீச் பண்ணுன்றதுக்காக they take effort, they sit in a place immovable, சாப்பிடாம. இப்படிலாம் நம்ம இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய ஸ்டோரியை படிக்க முடியும். if you just open your eyes and see the people around you, அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க கடவுளை ரீச் பண்ணுறதுக்கு. they take a lot of effort. அவங்கள ஒடுக்குறாங்க, அவங்க என்னென்னமோ எஃபர்ட்ஸ் பண்ணுறாங்க கடவுளை, அவருடைய சமூகத்தை தொடுவதற்காக. அவர்கள் அறியாத கடவுள், பவுல் பார்த்த மாதிரி அறியாத கடவுள் எழுதப்பட்ட மாதிரி அறியாத கடவுளை தொடுறதுக்கு அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஆனால் தட் எஃபர்ட்ஸ், தட் டீட்ஸ், அந்த கிரியைகள்னால அவங்களால பிதாவுக்கு முன்பாக நிற்கவும் முடியாது, அவரை ஆக்சஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் நமக்கு அந்த இந்த துவக்கத்தை யார் செய்து வைத்திருக்கிறா அப்படின்னா நமக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை ஒப்புரவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த சர்மன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நானும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பட் ஐ see something is not working. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருந்தேன், நீங்கள் ஆகஸ்ட் மாதம் செய்வீங்கன்னு சொன்னீங்க, நானும் ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். வேர் இஸ் த மிரக்கிள், வேர் இஸ் த எங்கள் டெஸ்டிமோனிஸ், எங்கள் அடையாளம் எங்கே? நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கான manifestations எங்கே அப்படின்னு I started to question God, because it's not the word which I spoke. அது நான் சொன்ன வார்த்தை அல்ல, என்னுடைய எமோஷனில் that I didn't choose a word from Bible and I didn't present that in front of you. I was so clear and particular that's a word from God. ஆனால் ஏன், where's the manifestation?
இஃப் யூ ஹவ் ஸ்போக்கன் இட், why it is not operating or why it is not manifesting? இந்த கொஷின் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்தார். நான் சொல்ல போகிற இந்த 3 வார்த்தை, அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் மற்ற 2 வார்த்தையும் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டடி மாதிரி கொஞ்சம் இதை படிக்க போகிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற, நம்ம கேட்க போகிற இந்த 3 வேர்ட்ஸ் என்னென்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வார்த்தை சின், பாவம். பாவம், முதல் வார்த்தை பாவம். இரண்டாவது வார்த்தை, த செகண்ட் வேர்ட் நம்ம பேச போகிறது என்னென்னா மீறுதல். மீறுதல், டிரான்ஸ்கிரஷன், மீறுதல். தேர்ட் வார்த்தை அக்கிரமம், இன்இக்விட்டி. இந்த 3 வார்த்தையும் நீங்கள் ஏசாயா 43 கடைசி வசனங்களில் வாசிக்க முடியும். இந்த 3 வார்த்தையுமே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அறிந்து கொள்ள போகிறோம். அதாவது உங்களை நம்மளை பாவிகளாக நிறுத்துறதுக்காக, இப்போ நீங்கள் சரியான விஷயத்த கண்டிப்பாக வரப்போகிற ஜென்ரேஷனில் பீப்புள் வில் நெவர் ஆக்செப்ட் அ சர்மன் விச் சேஸ் தட் யூ ஆர் அ சின்னர் அப்படின்றது நீ ஒரு டிரான்ஸ்கிரஸர், நீ யூ ஆர் அ பர்சன் ஆஃப் இனிக்விட்டின்னு சொன்னால் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு லைஃப், அப்படி ஒரு சந்ததி வளர்ந்துட்டு வருது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிற இந்த பாடத்தினுடைய அடிப்படையில் டெஃபினெட்லி திஸ் சர்மன் ஹேஸ் டு பி இது நம்ம அடுத்தடுத்து நம்முடைய தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த தெளிவை நம்ம கொடுக்கணும். எனக்கே இன்னும் இதில் டீப் கிளாரிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சம் இன்ட்ரோடக்ஷன், பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் திஸ் 3. அண்ட் இதை நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இது நம்ம எப்படி அது எப்படின்னா, இந்த ரீகன்சைல்ன்ற மினிஸ்ட்ரியை அப்பா துவங்கி இருந்தால் கூட, இஃப் தட் வாஸ் ஸ்டார்டட் பை ஜீசஸ், இட் ஹேஸ் டு இது ஒரு ப்ராசஸாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். ஒரு விஷயத்தை நம்ம துவங்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதை தொடர்ந்து செய்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவை நம்ம துவங்குறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யுது. ஸோ இந்த ஒப்புரவாகுதல் இயேசுவினால் துவங்கப்பட்டிருந்தாலும் இதை தொடர்ந்து பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டும் என்பது பிதாவினுடைய விருப்பம். அல்லேலூயா. இதை நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப்பில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இட் ஹேஸ் டு பி we have to be consistent and we have to do it regularly. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து விரும்புகிறார். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன்ற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஆனால் எனக்கு இந்த சின்னுக்கான டெஃபினிஷன் நான் ரொம்ப தேடினேன், நான் ரொம்ப படித்தேன், நான் ரொம்ப கேட்டேன், நிறைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டேன், நிறைய ஆர்டிகல்ஸ் எடுத்து படித்தேன், நிறைய ஸ்டடி இதை பற்றி பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைச்ச ரொம்ப கொஞ்சமான நேரத்தில் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கிடைச்ச வெரி மினிமல் டைமில் நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப் மை மெடிடேஷன் ஆன் திஸ் பர்டிகுலர் வேர்ட், பட் ஐ எம் கோயிங் டு மெடிடேட் இட் மோர். பிகாஸ் இதை வாலிப பிள்ளைங்களுக்கு பிரசங்கிக்கணும் அப்படின்ற வைராக்கியத்தை என் அப்பா எனக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இன்னும் படிப்பேன். அதனால் நீங்களும் இதை இன்னும் படிக்கணும். நான் சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடாது. சின் அப்படின்ற வேர்டுக்கு எல்லாரும் கொடுத்த ஒரு காமனான வார்த்தை என்னென்னா மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு கொடுத்தாங்க. நிறைய இடத்துல நான் படித்த ஆர்டிகல்ஸில், நான் படித்த புத்தகங்களில், நான் கேட்ட சர்மன்ஸ்லாம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா மிஸ்ஸிங் த மார்க். அதாவது பாவம் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க கொடுத்தது. ஸோ இதை நான் ஹீப்ரூ, க்ரீக்லலாம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது நான் சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்கான டெஃபினிஷனை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எது பாவம் அப்படின்னா, சின் இஸ் நாட் அது sin is a condition அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா sin is not created. யாருமே, அதாவது ஆண்டவர் பாவத்தை உருவாக்கலை, பாவம் உருவாக்கப்பட்டது இல்லை. ஏன்னா பாவத்தை ஆண்டவர் உருவாக்கலை. மனுஷனுக்கு எதையும் புதுசாலாம் உருவாக்க தெரியாது. மேன் கேன் நாட் கிரியேட் எனி திங், ஹீ கேன் ஒன்லி மேக். கிரியேட்டுக்கும் மேக்குக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பொருளிலிருந்து ஒன்றத்தை உருவாக்க தான் முடியுமே தவிர நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அதே போல் பிசாசுனாலும் எதையும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பிசாசுமே இதுக்கான ரூட்டை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஹீ டோல்ட் சின் இஸ் அ கண்டிஷன். அதாவது இட்ஸ் அ நேச்சர். இப்போ நமக்குள்ளே அது ஒரு நேச்சராகவே, ஒரு கண்டிஷனாகவே என்ன பண்ணுது இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு இந்தியனாக நம்ம பிறந்தோன்னா நம்ம யாருங்க? இந்தியன் இல்லை, வி ஆர் இண்டியன்ஸ். இப்போ நான் இந்தியனாக இருக்கணும்னா நான் புடவை கட்டியிருக்கணும், நான் பொட்டு வச்சுருக்கணும், நான் பூ வச்சுருக்கணும், நான் இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் செஞ்சால் தான் நான் இந்தியனா அப்படின்னா இல்லை. நான் பிறந்ததுனால நான் இந்தியன், என் பிறப்பினால் நான் இந்தியன். ஆமேன். அதே போல் நான் பாவின்றது நான் செய்கிற விஷயத்தினால அப்படின்றது ரெண்டாவது. இட் இஸ் செகண்டரி.
ப்ரைமரி என்னென்னா, நம்ம பிறப்பினாலே பாவிகள். எப்படி நம்ம பிறப்பினால் இந்தியர்களோ அந்த மாதிரி நம்ம பிறப்பினால் என்ன அப்படின்னா பாவிகள். இப்போ ஆதாமினுடைய மீறுதல் பாவத்தை உள்ளே கொண்டு வந்துச்சு அப்படின்னு பைபிள் நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம பிறப்பினாலே நம்ம பாவிகள். ஸோ வி ஆர் நேச்சுரலி சின்னர்ஸ். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட் நம்ம மனதில் எழுதிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் திங் நம்ம வந்து பிறப்பினாலே அது எப்படி நம்ம சொல்லலாம், இட்ஸ் அ கண்டிஷன். ஆனால் இப்போ இந்த சின் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் நிறைய டெஃபினிஷனை தேடியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெஃபினிஷனை அவங்களுக்கு சொல்ல போகிறேன். எவ்ரிதிங் இன் அஸ் விச் இஸ் நாட் லைக் காட். அதாவது நமக்குள் இருக்கிற ஒன்று. இதுக்கான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் முதல்ல காமிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அதுக்குமே நம்ம ரோமர் 3க்கு தான் போக போகிறோம். ரோமர் 3, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. தேவ மகிமை, அதாவது எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டாங்கன்னா தேவ மகிமை. இப்போ ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போதே, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளை ஆண்டவர் உருவாக்கும் போது பாவிகளாக உருவாக்கல. அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய ஜீவ சுவாசத்தினான். இஃப் யூ சி ஒரு மனுஷனை, அதாவது இவன் மீறுதலுக்கு உட்படுவதற்கு முன்பாக ஆடம் அப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு இந்த நோட்டில் நீங்கள் எழுதுறீங்கன்னா, நீங்கள் ட்ராயிங் பண்ணுற எபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் காட்டுனா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உருவத்தை வரைங்களேன், அது வந்து ஜீசஸாக இருப்பார்னு. எனக்கு வந்து இதெல்லாம் அனிமேட் பண்ணணும்னு ஆசை, இதெல்லாம் ஒரு வீடியோ கொண்டு வரணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அதுக்கு வந்து சோர்ஸும் இல்லை, எனக்கு அது நாலேஜுமே இல்லை. ஆனால் இப்போ ஜஸ்ட் இமேஜின், ஆண்டவரை ஒரு உருவம் இப்படி கொண்டு வாங்க. பக்கத்தில் ஆண்டவர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனார்னா, தன்னை போலவே தன் ரூபத்தின்படியே தன் சாயலின்படியே தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தே ஒரு மனுஷரை உருவாக்குறார். இப்போ பாவம்னா என்ன அப்படின்னா, fall short of glory அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அந்த இங்கிலீஷ் வேர்டை ஹெப்சி, கேன் யூ ஜஸ்ட் ஹெல்ப் அஸ் போஸ்டிங் தட் வேர்ட் இந்த ரோமன்ஸ் 3? ஓகே, ஆல் ஃபார் ஆல்ரெடி போட்டாங்க. ஃபார் ஆல் ஹாவ் டன் ராங் அண்ட் ஆர் ஃபார் ஃப்ரம் த க்ளோரி ஆஃப் காட். இப்போ வந்து அது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஃபால் ஷார்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி அப்படின்னு இருக்கும். இப்போ ஆண்டவர் அவரை போலவே நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய மகிமையிலேருந்து நம்ம குறைஞ்சிட்டோம். when we sin we fell அப்படின்னா அப்படியே நம்ம மொத்தமாக விழலை. ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு அந்த வார்த்தை எப்படி சொல்லிக்கனா, எவ்ரிதிங் இன் அஸ் விச் இஸ் நாட் ஆஃப் காட். தேவனிடத்திலிருந்து, அதாவது நமக்குள்ளே இருக்கிற தேவன். இப்போ நம்ம இப்போ பொய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் பொய் சொல்வாரா அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டார். அப்போ நம்ம பொய் சொல்கிறோன்னா அது பாவம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஈஸியாக கொஞ்சம் உங்களுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை சொல்கிறேன். இந்த பாவத்துக்கு நிறைய இருக்குங்க பேசுகிறதுக்கு. இதை பற்றி இது நீங்கள் வந்து ஸ்டடியாக கொண்டு வர வேண்டாம், ஸ்டடியாக நீங்கள் தனியாக தியானிங்க. ஆனால் உங்களுக்கு புரிதலுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த ஃபார் ஆல் ஹேவ் சின்ட், எல்லாருமே, அதாவது யாருமே ஆண்டவர் பக்கத்தில் போய் நிற்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆண்டவர் நம்மளே பக்கத்தில் நிற்க வச்சா நம்ம கரெக்டாக ஈக்குவலாக இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம். இப்போ ஆண்டவர் ஒரு தராசில் நிற்க வச்சு நம்மளை ஒரு தராசில் போட்டால் கண்டிப்பாக வி வில் பி லிட்டில், ஏதோ ஒரு பர்சன்டேஜ், ஒருத்தருக்கு ஒரு பர்சன்டேஜில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா கம்மியாக தான் இருப்போம். ஸோ அந்த கேப் இருக்குது பாருங்கள். அதை இன்னொரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, எனிதிங் அன்லைக் கிரைஸ்ட் in your personality is sin. தேவனை அல்லாமல், தேவனை மாதிரி இருக்காத எல்லாமே சின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஆண்டரை போல, இப்போ அன்பு ஆண்டுடையது, ஆனால் வெறுப்பு அது ஆண்டுடையது இல்லை, அங்கே அது பாவம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையோடு நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ யாரெல்லாம் இந்த பாவம் என்பது என்னன்னா, தேவ மகிமையை நம்ம இடத்துல என்ன பண்ணுதுன்னா அப்படியே மட்டும் வி வேர், அதாவது வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் வந்து எப்படி ஆண்டு நம்மளை உருவாக்குனார்னா, தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினார், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டினார். தாவீது எழுதுறார் இதை. எப்படி கர்த்தர் நம்மளை we were created in glory and honor. எப்படி ஆண்டருக்கு க்ளோரி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு க்ளோரி, அதே மகிமை, அதே கணம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் எப்படி நம்ம ஆயிட்டோம்னா, we fall short. அவர் நமக்கு வச்ச பர்பஸ், அவரை நம்ம உண்டாக்கின விதத்திலிருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம். ஆமென். அவரை போல நிற்க வேண்டிய நம்ம, அவரை போல இல்லாத, நமக்குள் அவரை போல இல்லாத எல்லாமே பாவம்தான். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற எது அவரை போல இல்லையோ அதுதான் பாவம். ஆமென். ஏன்னா எனக்கு இது சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஒரு டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா,
ஒரு சுச்சுவேஷனில் இங்கே இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கணும், ஏசப்பா இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், ஏசப்பா இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், ஏசப்பா இந்த இடத்துல இருந்தால் எப்படி பேசியிருப்பார், இப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசில். எனக்கு இப்போ அது புரியுது. இப்போ ஜீசஸ் இதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார், இப்போ ஜீசஸ் இந்த இடத்துல எப்படி பேசியிருப்பார், ஜீசஸ் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டை நான் அப்படி தான் உருவாக்கினேன். இந்த பாவத்தை குறித்து ஆண்டுடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவான் 3:4. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். பட் சும்மா ஒரு மெடிடேஷன் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் 1 யோவான் 1 John chapter 3 verse 4 வாசிக்கலாமா? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த இடத்துல இந்த வேர்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் பிரேக்கிங் த லா. சில பேர் சொல்கிறாங்க வாட் எவர் லா தட் காட் ஹஸ் கெப்ட் வி ஆர் பிரேக்கிங் இட் அண்ட் தட் இஸ் எ சின். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வி ஆர் நேச்சுரலி சின்னர்ஸ். ஓகே, நேச்சுரலி சின்னர்ஸ். சின் குறித்து பைபிள் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு வாசிக்கிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் மென்ஷன் லா ஒன்று இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை தியானிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எப்படி தியானிக்கிறோன்னா அது எங்கே ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தேடி பிடிச்சி அதுலேருந்து தியானிச்சோன்னா அதனால நமக்கு வந்து அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சின்னை பற்றி வேதத்தில் யார் முதல்ல பேசுகிறான்னா ஆண்டவர் தான் பேசுகிறாரு. ஆமென். ஆண்டவர் சின்னை வந்து நீங்கள் காயினுக்கு ஆண்டவர் சின் பற்றி கற்றுக் கொடுக்குறாரு. அது வரைக்கும் இந்த காயினுக்கு வந்து காயின் நினச்சிட்டு இருந்தால் ஓகே இதான் நேச்சர் போல இருக்குது, என்னுடைய சகோதரனுடைய பலி வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் போது எனக்கு பொறாமை வர்றது என்னுடைய நேச்சர். அதான் நான் அப்படி தான் ஒரு வேலை எல்லாருக்குமே அப்படி தான் வரும். இப்போ நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நான் மட்டும் அப்படி பண்ணுறேன், எல்லாரும் தான் அப்படி பண்ணுறாங்க, எல்லாரும் தான் அப்படி பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக வாலிபர்கள் சொல்கிறது அதான், எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, நான் மட்டும் அப்படி இருக்கணும். அப்படி தான் காயின் கூட நினச்சிருப்பார். ஆனால் காயின் கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா ஒரு நிமிஷம்? ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பவர் ஆஃப் த சின். த பவர் ஆஃப் சின் இஸ் ட்ரிமெண்டஸ்லி மைட்டி தேன் பவர் ஆஃப் சேட்டன். ஓகே, இப்போ நம்ம வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 4, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆண்டவர் இங்கே சொல்கிறார், வாசிக்கலாமா? 7ஆம் வசனத்தை. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இப்போ ஆண்டவர் பாவத்தை வந்து எப்படி சொல்கிறார் பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து யோசிச்சு பாருங்க. இந்த பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கான், காயினுடைய வாசற்படியில் என்ன பண்ணியிருக்கான், படுத்துட்டு இருக்கு. அடுத்து வாசிங்க. அவன் ஆசை, இந்த பாவத்தை அவன்றார். அவனை நான் எப்படி அடிச்சுக்கலாம்னா, சின் இஸ் லைக் அ மான்ஸ்டர். இந்த குட்டீஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ எல்லா குட்டீஸும் சொல்கிற ஒரு வேர்டு மான்ஸ்டர் மான்ஸ்டர் மான்ஸ்டர். எங்கேயோ அவங்களுக்கு யாரோ ஒரு பேடான கிரியேச்சர் வந்து மான்ஸ்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தி சின் லைக் எ மான்ஸ்டர். ஏன்னா அப்படி தான் ஆண்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே நம்ம வாசிக்கும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தா பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அது உன் வாசற்படியில் படுத்திருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் வெயிட்டிங். இட்ஸ் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சின் வந்து நமக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் அண்ட் நேச்சர். ஃபஸ்ட்டு சின் பை நேச்சர், ரெண்டாவது சின் பை சாய்ஸ். சின் பை சாய்ஸ். நேச்சுரலாகவே நமக்குள்ளே என்ன இருக்குன்னா சின் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் காயினுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்னென்னா, நீ நன்மை செய்தாள், நீ நன்மை செய்யாதிருந்தாள். உங்கள் சாய்ஸ் ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்பா உனக்கு 2 சாய்ஸ் இருக்குப்பா. ஒன்று சின், யூ கேன் சூஸ் திஸ். நீ நன்மை செஞ்சனா சின், அப்போ நீ வந்து நன்மை செய்தனா உனக்கு என்ன வராது. அப்போ தீமை நீ செய்யும் பொழுது யூ ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சின் டு ஆக்சஸ் யூ. உனக்குள்ளே வர்றதுக்கும் உன்னை அதை ஆண்டு கொள்றதுக்கும் இல்லை, நீ அதை ஆண்டு கொள்ளணும், நீ அதை மேன்மைப்படுத்தணும், நீ அதை மட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவங்க என்ன பண்ணுறா, உன்னால் முடியும். இட்ஸ் யுவர் சாய்ஸ், யூ சூஸ் ரைட்லி, யூ சூஸ் வைஸ்லி அப்படின்னு ஆண்டவங்க வந்து சின் பை சாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சின் பை நேச்சர், எல்லா மனுஷனும் நேச்சுரலி சின்னர்ஸ். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற சில காரியங்கள்னாலும் நம்ம சின்னர்ஸாக மாறுறோம். ஸோ இந்த சின்னுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம படித்த இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன் இப்போ இந்த 3 வார்த்தையும் சொல்கிறேன்றதை முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் மனதில் வச்சுக்கலாம். 2வது வார்த்தை வந்து மீறுதல். இந்த மீறுதலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இன்னொரு தமிழ் வார்த்தையும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தை நான் ஐசையா 43 படித்தேன். மீறுதல், துரோகம். இப்போ இந்த மீறுதலை நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு நம்ம 2 டெஃபினிஷன் அதுக்கு தரப்போகிறோம். துரோகம்,
இதுக்கு வந்து டிரான்ஸ்கிரஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம், ரிபெல்லியன் அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மீறுதலுக்கு நம்ம கேட்குற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல் அர்த்தம் வந்து ஒரு விஷயம் நமக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரெஸ்பாசிங்னு சொல்லுவாங்க. அதாவது இதை தாண்டக்கூடாது, ஒரு முள்வேலியை போட்டு இதை தாண்டி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை தாண்டுறோம் பாருங்கள். அந்த போர்டு போட்டிருக்கோம், இதை தாண்டாதீங்க, இதை தொடாதீங்க அப்படிலாம் போட்டிருந்தா கூட நம்ம அந்த போர்டை படிச்சுட்டு தொடுறோம் பாருங்கள், அந்த போர்டை படிச்சுட்டு தாண்டுறோம் பாருங்கள். இதுதான் மீறுதல். ஆமென். We know this is not right, but we do it. We know it is sin. We preach it is sin. We speak to people. ஆமாம், இவங்களே தப்பு பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய தப்பு, உங்களுக்கு தெரியாதா? அதர் வேர்ட் இஸ் ரிபெல்லியன், ட்ரெஸ்பாஸ் அப்படி கூட போட்டுக்கலாம் நீங்கள். டிரான்ஸ்கிரஷன், ரிபெல்லியன் ஆர் ட்ரெஸ்பாஸ். வி நோ இது தப்புன்னு தெரியும், இதை நம்ம செய்கிறது தப்புன்னு தெரியும், ஆனால் நம்ம அதை தாண்டி போய் செய்கிறோம். இப்போ இது வந்து இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அனதர் மீனிங் ஃபார் திஸ். இப்போ நான் சொன்னேன்ல துரோகம், அந்த துரோகத்துக்கு ஒரு வேர்டு இருக்குது, என்ன அப்படின்னா பிட்ரேயல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். பிட்ரேயல், ஒரு உறவில் நாம் செய்கிற துரோகம். இப்போ துரோகன்றது வந்து டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம தெரியாத ஒரு மனுஷங்க நமக்கு செய்கிறது துரோகம் இல்லை, ஆமாம் தானேங்க? நமக்கு யாரோ ஒருத்தங்க நமக்கு அவங்க தீமை செய்கிறாங்கன்னா அவங்க துரோகி இல்லை, எதிரி. ஆனால் நம்ம ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், we are in the friendship, we are in communion, we are in relationship. அவங்க நமக்கு ஒரு தீமையை செய்கிறாங்க, அவங்க நமக்கு ஒரு எதிரடையாக செய்கிறாங்க, அவங்க நம்முடைய ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறாங்க. நம்ம அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம், அவங்கள நம்பி நம்ம வீட்டுக்குள்ளே விடுறோம், அவங்கக்கிட்ட நம்ம உறவாக இருக்கோம், ஆனால் அவங்க நம்ம நம்பிக்கையை உடைக்கிறாங்க பாருங்கள். பிரேக்கிங் த ட்ரஸ்ட் ஆஃப் இன் அ ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு தெரியும். நம்ம கணவரை நம்புகிறோம், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படி யோசிச்சு பார்க்கலாம். பிரேக்கிங் த ட்ரஸ்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். எப்படி இது பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இப்போ பார்த்த ஆதாம் ஏவாள் தான். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், மீறுதல், இந்த வார்த்தை நமக்கு ஆதாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆதாமுடைய மீறுதல்னால, இந்த மீறுதல்னால் என்ன? ஆண்டவர் சொன்னார் தொடாதன்னு ஒரு போர்டை போட்டிருந்தார், இதை சாப்பிடக்கூடாது. அந்த போர்டை படிச்சுட்டும் இவங்க போய் சாப்பிட்டாங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அதே போல் ஆண்டவர் நம்பி அந்த இடத்துல அந்த கனியை வச்சார். ஏன்னா எந்த நம்பிக்கையில் இவங்க மேலே வச்சார்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்க ஏன் பிள்ளைங்க, இவங்க என்னுடைய உறவு. ஆண்டு மனுஷனை உண்டாக்குனதே அந்த ரிலேஷன். when God trust them, அந்த இப்போ வந்து அந்த பிசாசு பண்ணது துரோகம் இல்லை, ஆனால் ஆதாம் ஏவாள் பண்ணது துரோகம். எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah. How many of you understood? Yes. இதுதான், அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே அதை நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு பேர். அடுத்து நம்ம பார்க்குறது இன்இக்விட்டி. அது வந்து அக்கிரமம் அப்படின்னு போட்டிருக்கு. அக்கிரமம், இந்த அக்கிரமம்ன்றது வந்து இட் இஸ் மோர் டீப்பர் தேன் சின், இட் இஸ் மோர் டீப்பர் தேன் டிரான்ஸ்கிரிப்ஷன். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ப்ரீமெடிடேட்டட் சின்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ரீமெடிடேட்? முன்னாடியே உட்காந்து யோசித்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்கிறது, ஒரு தவறை செய்கிறது. இன்னொன்று கண்டினியூஸாக செய்கிறது, தொடர்ந்து செய்கிறது, தொடர்ச்சியான பாவம். நான் ஒன்று சொன்னேன், அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம எப்படி செய்வோம்னா தெரியாமல் செஞ்சிடும். சில விஷயங்களை we don't know it, இது நமக்கு தப்புன்னு தெரியாது, நம்ம வந்து செஞ்சோம். ஆனால் இது வந்து நம்ம தியானிச்சு இதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்களா, இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு கேஸ் நடந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவங்க சொந்த லவ்வருக்கே அந்த பொண்ணு வந்து பாய்சன் கொடுத்து அந்த பொண்ணை வந்து அந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டான். இப்போ இதை விட எத்தனையோ சீரியல் கில்லர்ஸும் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இதில் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்குறோம். சொந்த பிள்ளையே 3 பிள்ளைகளை கொன்ன தாய், 3 பிள்ளைகளை கொன்ன அப்பா, இப்படிலாம் நிறைய கேஸ் பார்த்துருவோம். ஆனால் இந்த பிள்ளைக்கு மட்டும் அதாவது தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷன் எடுத்தாங்க. ஏன்? எனக்கு ஒரே டவுட் இந்த கேஸ். நான் வந்து when I just read about this case எனக்கு ரொம்ப டவுட். ஏன் இதை விட பெரிய தப்பு பண்ணவங்களெல்லாம் சாதாரணமாக டீல் பண்ணி இந்த பொண்ணுக்கு மட்டும் தூக்கு, அதுவும் ஒரு சின்ன பிள்ளையாச்சே, பொம்பளை பிள்ளையாச்சே அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு அதை பாண்டர் பண்ணும்போது தான் அதில் வந்து அந்த ரீசனிங்கை பற்றி நான் பார்த்தேன். அந்த ரீசன் என்னென்னா, அது ஏன் அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, அது உட்காந்து பிளான் பண்ணுறா அவன் எப்படி அவனை கொலை செய்யலாம், அட்டம் பண்ணுறா. அந்த அட்டம்ப்டில் அவன் ஃபெயில் ஆனோன்னு மறுபடியும் பண்ணுறா. அதாவது ஷி ப்ரீ பிளான்ஸ் த சினாரியோ அண்ட் ஷி எக்ஸிக்யூட்ஸ் இட்.
மற்றவங்க இப்போ ஒருத்தங்களை கொலை செய்கிற, இப்போ குழந்தைய கொலை செய்கிறான்னா, இப்போ எப்படின்னா அந்த டைமில் அந்த யோசனையில் ஒரு கோபத்தில், ஐயோ நமக்கு வந்து கடன் இருக்குது, இந்த கடன் நம்மளை கொன்னுருமே, நம்ம வந்து 4 பேர் கேள்வி கேட்பாங்கன்ற பயத்தில் குழந்தையும் கொண்டுட்டு தானும் குடிச்சிட்டு சாகுறார். அந்த சுச்சுவேஷன் அவரை அதை செய்ய வைக்குது. சூழல் ஒரு மனுஷனை ஒன்று செய்ய வைக்கிறதுக்கும் ஒரு மனுஷனே சூழலை கட்டுப்படுத்தி ஒன்று செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அல்லேலூயா. அந்த சுச்சுவேஷன் அங்கே வந்துருச்சு, அதனால நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றது இல்லை. அந்த இடத்துல நானே அதை உருவாக்கி அதை செய்ய வைக்கிறேன். ப்ரீமெடிடேட்டட் சின். 2வது ஒரு வார்த்தை கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்லியும் மறுபடியும் செய்யுது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது அது என்னவாயிடுதா, நம்முடைய ஹேபிட்டாக மாறுது. நீங்கள் பாருங்கள், அது ஹேபிட்டாக மாறுறது மட்டும் இல்லை, இருதயம் கடினமாயிருது. இதை தான் ப்ராஃபட்ஸ் பைபிளில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கிரமம் செய்தவர்களை குறித்து பைபிள் நம்ம நிறைய இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்க தொடர்ச்சியாக கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, எவ்வளவு தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் எவ்வளோ மனுஷங்களை அனுப்பியும் their iniquities were very high. ஏன்னா ஒரு விஷயம் தப்புன்னு செஞ்சும் செய்வாங்க, மறுபடியும் செய்வாங்க, கண்டினியூவஸாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுதான் என்னென்னா அக்கிரமம். இப்போ இந்த 3 வார்த்தையுமே பைபிளில் நீங்கள் நிறைய சாப்டரில் படிக்கலாம். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு சாப்டர் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா அது சங்கீதம் 51. Psalms 51 is an exactly perfect chapter for you to meditate on these 3 words. இந்த 3 வார்த்தை தான் நம்ம வந்து ஃபால்ஸ் டூயிங் அப்படின்றதுக்கு பைபிள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், மேஜரான வார்த்தைகள். ஃபால்ஸ் டூயிங் அதாவது ராங் டூயிங் ஃபால்ஸ் டூயிங் இல்லை, ராங் டூயிங்க்கு பைபிள் கொடுக்குற 3 இம்பார்ட்டன்ட் வார்த்தை தான் சின், இனிக்விட்டி, டிரான்ஸ்கிரஷன். இந்த 3 வார்த்தையும் ஏன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த 3மே நீங்கள் அப்பாவிடத்தில் போய் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. எஸ். ஏன் மிராக்கிள் நடக்கலை, ஏன் அற்புதம் நடக்கலை, ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டார், இது எல்லாத்துக்குமே எப்போவுமே பிசாசு காரணம் இல்லை. There are certain things that we have done. நம்மளுடைய சில காரியங்களே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கும் தேவனோடு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன மாதிரியே they just go for healing, they just go for miracles, they just go for something. ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் ஆண்டரை தேடுறாங்க. அப்படி தேவைக்காக மட்டும்தான் நீங்கள் ஜெபிக்கிற ஹேபிட் உடையவராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கோ சுகமெல்லாம் அவரால் சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்க முடிஞ்சிச்சு. எந்த மிராக்கிள் நீங்கள் அது செய்யும், அவர் மறிச்சதே சிஸ்டர், அவர் மறிச்சதே அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சைல் பண்ணதான். ஆமென். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுசுவராக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரீகன்சைல் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நமக்கு வருகிற சங்கீதம் 1ஆம் வசனத்தில், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இஃப் யூ வாண்ட் சக்ஸஸ், இஃப் யூ வாண்ட் ப்ராஸ்பரிட்டி, உங்கள் வாழ்க்கையில் அதாவது அந்தந்த காலத்தில் நடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய வேண்டியது நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட வேண்டும். அல்லேலூயா. If you have a right relationship with the water, the tree will automatically bear fruits. The tree will automatically be in good health. Hallelujah. உறவில் இருக்கணும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரீகன்சைல் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ், நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். நான் ஏன் தெரியுமா உங்களை புக்கு நோட் பென் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன்? நீங்கள் சின்னு ஒரு பேஜ் எழுதுங்க. ஹல்லேலூயா. இனிக்விட்டி, டிரான்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதை ஒரு நிமிஷம் எழுதுங்க. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், இந்த டெஷுவான்ற வேர்டு வந்து ஏன் அதை டைட்டிலாக கொடுத்தேன், இத்தனை வேர்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த சின்னுக்கே வந்து ஹீப்ரூஸில் கட்டா, க்ரீக்கில் அதெல்லாம் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆனால் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் ஆன் ஆல் தட் விச் வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன் டீட்டெயில்ஸ். அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் நான் அதை டெஷுவான்ற டைட்டில் நீ கொடுத்தேன்னா, டெஷுவான்றது வந்து யூதர்கள் கடைப்பிடிக்கிற ஒரு 10 நாள் அவங்க அதை வந்து டெஷுவா வந்து அனுசரிப்பாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு என்ன அனுசரிக்கிறோம், லெந்து நாட்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக அனுசரிக்கிற மாதிரி யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. அவங்க டெஷுவான்ற ஒரு டைம் வந்து அனுசரிப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் 10 days பீரியட். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து உட்காந்து அவங்களையே ஆராய்ந்து டீட்டெயிலாக தங்களை வந்து ஆராய்ஞ்சு அவங்க ரிப்பென்ட் பண்ணுவாங்க. தே வில் ரிப்பென்ட் அண்ட் தே வில் ரிட்டர்ன் டு த ரிலேஷன்ஷிப்.
அந்த உடைஞ்சு போன பிரேக்கான அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே மறுபடியும் வருவாங்க. உங்கள் ஃபோக்கஸ் இன்றைக்கி என்னவாக இருக்கணும்னா, ஆண்டருடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பில்ட் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் டு த பிளேஸ். அல்லேலூயா. அதனால தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் வர்ஷிப் துவங்கும் போதே, மற்ற எல்லாவற்றையும் அவர் தராமல் இருப்பது எப்படி? இயேசுவையே தந்துட்டார்னா, இயேசுவே உங்கள் கூட இருந்தால் மற்ற எல்லாம் வராமல் இருப்பது எப்படின்னு நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. அல்லேலூயா. இஃப் யூ ஹேவ் ஜீசஸ், எவ்ரிதிங் வில் ஃபாலோ ஜீசஸ். டோன்ட் ஆஸ்க் எனிதிங் அவுட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை தாண்டி எதையுமே கேட்காதீங்க, அது நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஜெயமாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாமே இயேசு இடத்துல இருக்கிறது. இந்த மரம் எதில் இந்த மரம் என்ன நீர்க்கால்களில் ஓரத்தில் இருந்தால் போதும். இஃப் திஸ் ட்ரீ இஸ் ரைட், அதோடைய ரூட்ஸ் கரெக்டான ஃபெலோஷிப்பில், கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் கர்த்தரோடு இருந்தால், அந்த தண்ணியோடு இருந்தால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக, அந்த வசனம் எப்படி இருக்குது பாருங்கள், தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவனுக்கு அங்கே ஃபெயிலியர்ஸே கிடையாது, சக்ஸஸ் தான். ஆமேன். ஒருவேளை ஃபெயிலியர் மாதிரி தெரிஞ்சால் கூட அது முடியும் போது சக்ஸஸ் தான் முடியும். அதில் எத்தனை பேருக்கு புரியுது? தேவனோட ரைட் ரிலேஷன்ஷிப், அதுதான் உங்களுடைய டார்கெட். இந்த 43ஆம் அதிகாரத்தை நானும் ப்ரீச் பண்ணி பார்க்குறேன், தியானித்து பார்க்குறேன். எனக்கு ஒரே டவுட், ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்னார், ரிலேஷன்ஷிப். எங்கே என் பிள்ளைங்களுக்கு ரிலேஷன்ஷிப்? அல்லேலூயா. உன்னை உருவாக்கினவரும் உன்னை மீட்டு கொண்டவரும் இடத்துல கேட்கறது முதல்ல என்ன தெரியுமா? உறவு தான். The first thing that God is asking to any individual who is coming to God is relationship. அதுதான் நான் சிலுவை நீங்கள் பார்க்கும்போது அந்த சிலுவையின் வழியாக கர்த்தர் கொடுத்த எல்லாமே the first thing has நமக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா? அந்த உறவு தான். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு பாடணும் ஆராதனை வேளையில், உம்மை நாடி தேடும் மனிதர். அந்த பாட்டை நீங்கள் எழுதி வச்சோ இல்லை லிரிக்ஸ் எடுத்தோ கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக பாடணும். அல்லேலூயா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்மனுக்கு அந்த பாட்டை பாடி எனக்கு நிறைய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் வேணும். இதெல்லாம் நான் பாடி அதை ப்ரீச் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான வரிகள். ஏன்னா இந்த வரிகளை நீங்கள் போய் எடுத்து டெஷுவான்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் உங்களை கொண்டு வாங்க. இன்கேஸ் உங்களுடைய குடும்பத்தார் நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்களா இருப்பாங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க தே லிசன் டு யுவர் ப்ரீச்சிங், நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி குடும்பமாக தேவ சமூகத்துக்கு போய், கணவன் மனைவியாக தேவ சமூகத்துக்கு போய், கணவன் மனைவி பிள்ளைகளாக தேவ சமூகத்துக்கு போய் அப்பாவுடைய பாதத்தில் டெஷுவா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிட்டர்னிங் பேக் டு த ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. இட் இஸ் நாட் அ ஒன் டே, ஒரு நாள் அப்படி டப்புன்னு நடக்காது. ஆனால் இதை நீங்கள் எப்படி ஒரு லெந்து நாட்களை எப்படி நம்ம அனுசரிக்கிறோம், அதாவது எஃபர்ட்ஸ் எடுப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே எஃபர்ட்ஸ் எடுப்போம். என்ன எஃபர்ட் எடுப்பாங்க? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த டைமில் எப்படியெல்லாம் அதை அந்த மாதிரி இந்த டெஷுவாவை இந்த ரிட்டர்னிங் நீங்கள் திரும்பணும் ஆண்டோடைய சமூகத்துக்கு. ஏன்னா ஆண்டவரோடு நிறைய பேருக்கு உறவு முறிக்கப்பட்டிருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய பேரோட லைஃப்பில் பிரேக் ஆகிருக்கு. இந்த புரோக்கன் ரிலேஷன்ஷிப் சரி செஞ்சிருச்சுன்னா, இந்த உடைக்கப்பட்ட இந்த கிளை போய் கரெக்டாக ஒட்ட வைக்கப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளையிலிருந்து இலைகள் வர ஆரம்பிக்கும், கனிகள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்மையோடு நான் கேட்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 வார்த்தையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்ததுக்கான அடிப்படையே இதை அப்பா முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி, உங்கள் சின்ஃபுல் நேச்சர் அப்பாவுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி பலியாக கொடுங்க. எந்த இடத்துல, எந்த மோரியாவில் பலி செலுத்தப்படுதோ அங்கே தான் ஆலயம் கட்டப்படும். பலி எங்கே சரண்டரன்ஸ் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் ஒரு டெம்பிளாக மாற முடியும். ஆண்டவர் தங்குற டெம்பிளாக நீங்கள் மாறணுன்னா நீங்கள் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அல்லேலூயா. ரிலேஷன்ஷிப் பிகின்ஸ் இன் சாக்ரிஃபைஸுங்க. ஒரு உறவு பில்ட் ஆகணும். நான் எப்படி வேணாலும் வாழலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்படி தான் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்றவங்க கூடலாம் ஒரு உறவு வச்சுக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? யூ கேன் நாட் மெயின்டைன் அ ரிலேஷன்ஷிப் வித் அ பர்சன் ஹூ சேஸ் தட் ஐ வில் லிவ் ஆஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன், கூட இருந்தால் இரு அப்படின்னா யாராவது அவங்க கூட இருப்பாங்களா? யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும்னா அது எங்கே பில்ட் ஆகுதுன்னா சாக்ரிஃபைஸில் தான். இயேசு மரணத்தை ருசி பார்த்ததே நீங்களும் நானும் ஆண்டவருடைய அருகில் இருக்கிறதுக்காக தான். இந்த மோரியா மவுண்டெயின் என்ன தெரியுமா? இட்ஸ் அ மவுண்டெயின் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ். அந்த சேம் மவுண்டெயினில் தான் கர்த்தர் டெம்பிள் ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறார். அப்போ தேவன் தங்கும் ஆலயமாக நீங்கள் மாறணும்னா நீங்கள் சரண்டர் பண்ணணும், நீங்கள் சாக்ரிஃபைஸ். எஸ்,
அந்த சாக்ரிஃபைஸை இயேசு பிகின் பண்ணிட்டார். அப்பா பிகின் பண்ணிட்டார். நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே, உங்களுடைய டீட்ஸ்னால நீங்கள் அதை துவங்கலை, அப்பா தான் துவங்கியிருக்காரு. ஆனால் துவங்கினவர் அந்த பொறுப்பு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எனிதிங் வித் ஜீசஸ் ஸ்டார்டட், he didn't leave us. நீங்கள் பாருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னா என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்க? திக்கற்றவர்களாக நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நான் உங்களை நடத்திட்டு இருந்தேன், ஆனால் நான் போகிறேன், நான் இன்னொருத்தர் அனுப்புகிறேன். he will continue my work. அதாவது ஜீசஸ் ஒரு ஒர்க்கை தொடங்கிட்டு போயிட்டாரு. சால்வேஷன் அவர் தொடங்கிட்டு போயிட்டாரு. ஆமென். ப்ராஃபஸி அவர் தொடங்கிட்டு போயிட்டார். ஹீலிங் அவர் தொடங்கிட்டு போயிட்டார். அவர் எதையெல்லாம் துவங்கினாரோ அவர் அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்? இந்த வாரம் முழுவதும் அப்பாவோட சமூகத்தில் போய் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிதானிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்து உங்களையே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். எவ்ரி பார்ட், எல்லாவற்றிலும் செல்ஃப் எக்ஸாமின் ஹெல்ப்பை கூப்பிட்டுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. அவர் அணைப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு வந்திருக்கேன், எதுக்காக தெரியுமா? எதையும் கேட்டு வரலப்பா. ஐ எம் நாட் ஆஸ்கிங் எனிதிங். ஆனால் ஐ வாண்ட் டு ரீகன்சைல். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யணும்னு தான் ஆண்டவர் இந்த நாளில் நான் அனுப்பியிருக்கிறார். அதனால் செல்ஃப் அனலைசிங், செல்ஃப் எக்ஸாமினேஷன், டேக்கிங் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுறது நமக்கு சரின்னே தோணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் செய்கிறாங்க பாருங்கள், அதனால வி திங்க் வி ஆர் டூயிங் ரைட். இல்லை, எல்லாரும் செய்யலை. எல்லாரும் தேவ மகிமை உள்ளவர்கள் அல்ல. உங்கள் மேலே தான் கர்த்தர் அந்த மகிமை வச்சுருக்காரு. உங்களை தான் மனவாட்டியாக பக்கத்தில் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. தேவ மகிமையற்றவர் ஃபால் ஷார்ட். எதுக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான, எதுக்கு இயேசு சிலுவையில் சுமந்தார் தெரியுமா? உங்களை மறுபடியும் மனவாட்டியாக பக்கத்தில் நிற்க வைக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷன் உருவாக்கும் போது தன்னை போலவே இப்படி தான் உருவாக்குனார். ஆனால் மனுஷன் பாவம், ஹி ஃபால் ஷார்ட். இப்போ அதுக்காக தான் அதை பிகின் பண்ணார் இயேசு. அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவி வேணும். இயேசுவை போல் நீங்கள் மாறணும். இயேசுவை போல் நம்ம மாறணும். இப்போ அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. ஒப்புரவாக்குதலில் ரெண்டு விதம். ஒன்று தேவனோடு ஒப்புரவாகுது, மனுஷர்களோட ஒப்புரவாகுது. மனுஷரோட ஒப்புரவாகுது குறித்து இன்றைக்கி நான் பேசவே விரும்பலை. மனுஷர்களோட ஒப்புரவாகுது செகண்டரி. ஃபஸ்ட்டு ஆண்டரோட ஒப்புரவாகணும். அந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே பெருக பெருக பெருக. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வேறு இந்த கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் காடில் என்ன வார்த்தை இயேசு சொன்னார்? முதல்ல ஆண்டவரையும் அப்புறம் மனுஷங்களையும். லவ் காட் அண்ட் லவ் அதர்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த லவ் காடுக்கு அப்பாவோட சமூகத்தில் போய் நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய பிளெஸ்ஸிங்க்கு இது தடையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யாமல் ஒரு நொடிச்சுவர் இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுறார். நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் தேர் இஸ் ஒரு சுவர் இருக்குமான்றார் ஆண்டவர். ஆமேன். இந்த சுவரை நீங்கள் உடைக்கணும். எப்போவுமே பிசாசே சுவர் கட்டலை. சில நேரத்தில் நம்மளே நமக்கு அறியாமல் நம்ம ஒரு சுவரை கட்டி வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறது என்ன? தேவனோடு ஒப்புரவாங்கள். பாவம் எங்கே இருக்குது? சில சாய்ஸஸ்னால உங்கள் வீட்டுக்குள்ளே பாவம், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் வந்திருக்கா? அந்த சாய்ஸ் என்ன? நான் எங்கே தவறாக தேர்ந்தெடுத்தேன்? நீங்கள் என்னை நம்பி விட்டீங்க, ஆனால் நான் எங்கே மீறினேன்? நான் போர்டை படிச்சுட்டு கூட தாண்டி போனோமே. அந்த போர்டு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருந்தாரு அது தப்புன்னு. ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம மீறுதல். நீங்கள் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டேவிட் செஞ்ச அந்த செகண்ட் சாமுவேலில் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதில் ஃபஸ்ட்டு டேவிட் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் எ சின். ஆண்டவர் அவனை ஃபால் ஷார்ட் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ராஜாவாக இருக்கணும். இப்போ ராஜாவாக இல்லாமல், ராஜானா யுத்தம் செய்யணும். அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவர் என்ன செஞ்சார்னா, யுத்தத்துக்கு போக வேண்டாம், ஃபால் ஷார்ட். ஹீ ஜஸ்ட் ஃபெல் ஷார்ட். அந்த பொசிஷன்லேருந்து இறங்குறாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆண்டருடைய மனவாட்டி, அது உங்கள் ஸ்தானம். அதுலேருந்து கீழே இறங்கிறாதீங்க. நீங்கள் தேவ பிள்ளை அப்படின்றது ஒரு பெரிய ஸ்தானம். தேவ பிள்ளைன்னா அப்பா போலவே இருக்கணும். அதுலேருந்து கீழே இறங்கிறாதீங்க. அப்படி தான் டேவிட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாம், தப்பு. அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்குறது தப்புன்னு தெரிஞ்சும், when the board was strongly, he knew the commands of God. ஆனால் வசனம் சொல்லுது, அதை தாண்டி மீறி அவளை மனைவியாக்கி கொள்ளுகிறார். அடுத்தவர் செஞ்சது என்ன தெரியுமா? இன்னிக்குட்டி. பிளான் பண்ணி உரியாவை தூக்குறார். இன்னிக்குட்டி. இது எது மூணையுமே நம்முடைய தாவீது செஞ்சார். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக சங்கீதம் 53 நீங்கள் வாசிக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தியான பகுதியில். இந்த 3க்கு அப்புறமும் டேவிட்டுடைய உத்தமமான ஜெபம் ஆண்டவர் எப்படி ஆக்கிருச்சுன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றிச்சு. இப்போ நீங்கள் தப்பு செஞ்சீங்க, தப்பு செய்கிறீங்கன்னு உங்களை குற்றப்படுத்த எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கல.
நான் எதுக்கு சுட்டி காமிச்சேன் இந்த வார்த்தை அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஒப்புரவாக்குங்க. நீங்கள் அவர் அப்பா சமூகத்தில் போய், ஆண்டவரே என்கிட்ட இருக்குது, என் நேச்சர் இப்படி இருக்குது. சில பேருடைய நேச்சரே இப்படி தான் இருக்கும். ஆமாம், என் நேச்சரே இப்படி தான் இருக்குது. ஐ காட் திஸ் நேச்சர் ஃப்ரம் மை ஃபாதர், ஐ காட் திஸ் நேச்சர் ஃப்ரம் மை மதர். என் நேச்சர் இப்படி இருக்குது, எனக்கு அப்படி ஆகுது. சொல்லுங்கள் அப்பா கிட்ட. பழைய மனுஷனை கீழே, ஆமாம் மாம்ச பலவீனம் உள்ளது தான், அந்த மாம்சத்தை, அந்த நேச்சரை கர்த்தர் குறைச்சி காட்லி நேச்சரை உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுவார். அதான் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அந்த தியானம், பைபிள் மெடிடேஷன், இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒப்புரவாகுங்கள். நீங்கள் ஒப்புரவாகி மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், அந்தந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டியது உங்கள் வீடு தேடி வரும், உங்கள் வாசல் தேடி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டுடைய சமூகத்தில் தயவாக ரொம்ப தாழ்மையாக நான் சொல்கிறேன், என்னுடைய லைஃப்பில் எந்த பிளெஸ்ஸிங்கும் நான் சேஸ் பண்ணதில்லை. அதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் ஜெபிச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. நான் கர்த்தருக்குள்ளே வளர மெட்டீரியல்ஸ்க்காக நான் ஜெபிச்சது எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸில் மெட்டீரியல்ஸ்க்காகவோ பிளெஸ்ஸிங்ஸ்க்காகவோ நான் ஜெபிச்சது, இட் வில் ஒன்லி டேக் ஒன்லி 5% ஆஃப் மை ப்ரேயர். எப்போ அப்பா கிட்ட போனாலும் எனக்கு அவர் வேணும் தான் நான் ஜெபிப்பேன். அவர் எனக்கு வேணும், அவர் பேசிகிட்டு இருக்காரா, அதுதான் என் ஃபோக்கஸில் இருக்கும். நீங்கள் என் கூட இருக்கீங்களா, இதுதான் நான் கேட்பேன், எனக்கு உங்களை பிடிக்கும். இப்படியே தான் என்னுடைய ஜப நேரங்கள் இருக்குமே தவிர, அதில் 5% தான் தேவைகளுக்காக ஜெபிப்பேன். அப்படி நான் தேவைகளுக்காக ஒன்று ஜெபிக்கிறேன்னா கூட அது மற்ற யாரும் ஒருத்தருக்காக தான் ஜெபிச்சுட்டு இருப்பேனே தவிர, வெரி மினிமல் ஐ ப்ரே ஃபார் மீ. ஆனால் எனக்கு எப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தயவினாலும் தாழ்மையோடு நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, கர்த்தர் அதின் காலத்தில் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறாருங்க. அவரே ஹி ஒர்க்ஸ் ஃபார் மீ. I have witnessed it. I am a testimony for you. இப்போயும் கர்த்தர் எனக்கு இன்னொன்று செய்ய போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுகிறார், நீ மறுபடியும் கம் பேக் டு மீ. இன்னும் சில விஷயம் நீ என் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் நீ மெருகேறணும். என்னுடைய மகிமையினால் உன்னை நிரப்பணும். மகிமை மேல் மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ப்ராசஸ். க்ளோரியை ரிசீவ் பண்ணுறது ப்ராசஸ். பாவத்திலிருந்து உங்களை மகிமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. மலை மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறார் கர்த்தர். காட் வாண்ட்ஸ் யூ டு. அங்கே பாருங்கள், மோசேக்கு மட்டும்தான் அந்த கால் கிடச்சிச்சு, மற்ற எல்லாருக்குமே சோறு கிடச்சிச்சு, மற்ற எல்லாருக்குமே காடை கிடச்சிச்சு, மற்ற எல்லாருக்குமே பாதுகாப்பு கிடச்சிச்சு. ஆனால் மோசேக்கு மட்டும்தான் உறவு கிடச்சிச்சு. அந்த மகிமைக்குள்ளே மோசே மட்டும்தான் போனார். இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற எல்லார்கிட்டையும் ஆண்டு சொல்கிறது என்ன தெரியுமா? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் தேவனை தேடினாலும் சோறு கிடைக்கும், சுகம் கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய மகிமை கிடைக்கணும். நான் மலை மேலே ஏறணும், மோரியாவுக்கு போகணும். கர்த்தர் சொல்லுவார், உனக்கு பிரியமான, உனக்கு விருப்பமான, உனக்கு ஒரே சுதன், நீ விரும்புகிற உன் பிள்ளை எனக்கு பலி கொடுன்னு சொல்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பி பிடித்திருக்கிற சில காரியம், God will ask you for that. If you give it, if you give up, அப்படின்னா அது உங்களை விட்டு எடுத்துருவாரா? எடுக்கலாம் மாட்டார். God will. அது ஆண்டவர் ஒரு வழி வச்சுருக்கார். ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் பார்க்குறார், am I your first priority? நான் தான் உன்னுடைய முதல், உனக்கு நான் தான் முக்கியமா இல்லை வேறு ஏதாவது முக்கியமா? அந்த பரிசோதனையில் ஆப்ரஹாம் ஜெயிச்ச உடனே நான் பார்த்தேன், ஒபீடியன்ஸ். ஒருத்தர் ஒபே பண்ணார்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒபீடியன்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஆப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஃபஸ்ட்டு அப்படி தான் வாசிக்கிறோம். அடுத்து இந்த டெஸ்டிமோனிக்கு அப்புறம் தான் வாசிக்கிறோம் உன் சந்ததி. அங்கே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு உனக்குள் சகல ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதையே நீங்கள் இந்த பகுதிக்கு 17க்கு வந்துட்டிங்கன்னா, உன் சந்ததிக்குள் அப்படின்னு மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஆண்டு உங்களோட பேசின வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ அதனால தான் உங்களை நான் நோட் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இதை நீங்கள் எழுதி வச்சது எதுக்காக தெரியுமா? why you wanted to write it. வேறு எதை நீங்கள் எழுதி வச்சிங்கனாலும் தெரியாது எனக்கு. I don't know. It's not the priority. My first priority, my concern, whatever you have written today. சின் பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்பா, என்ன ஒரு லெவல் நீங்கள் வச்சிங்கல்ல, அந்த லெவல்லேருந்து நான் எங்கெல்லாம் கீழே இறங்கியிருக்கேன், எங்கெல்லாம் I have fall short from your glory. இந்த ஃபால் ஷார்ட்டில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு ஸ்தானம் வச்சுருப்பார். ஒருத்தருக்கு ஊழியக்காரங்க, ஒருத்தங்களுக்கு பிரசங்கி, இப்போ உங்கள் மேலே ஒரு ப்ரையாரிட்டி, உங்களை பற்றி ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அந்த பர்பஸ்லேருந்து நீங்கள் எங்கெல்லாம் ஃபால் ஷார்ட் ஆனீங்கன்னு பாருங்கள். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த இமேஜ், காட்ஸ் இமேஜ்லேருந்து ஃபால் ஷார்ட் ஆகிறது மட்டும் இல்லை, பர்பஸ்லேருந்து ஃபால் ஷார்ட் ஆகிருப்பீங்கள்ல. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு உன்னதமான நோக்கத்தை வச்சுருப்பார், அங்கே எங்கெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு சிலருக்கு அது சின்ன இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னார், நீ அதை செய்யாதுன்னு என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்காரு, அந்த ஸ்தானத்துக்கு நான் அதை செய்யக்கூடாது. வேற ஒருத்தர் அதை செய்யலாம், ஆனால் என் பொசிஷன் வந்து அதை செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆஸ் மோர் பீப்புள் ஸ்டார்டட் டு ஃபாலோ, இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, த மோர் யுவர் ஃபேஸ் இஸ் விசிபிள் டு பீப்புள், நீ இன்னும் மோர் யூ ஹாவ் டு பி கான்ஷியஸ். இன்னும் நீ நிறைய விஷயத்தை விடணும்.
நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஆஸ் ஐ க்ரோ அது இன்னும் ஆண்டவர் வந்து என்கிட்டேருந்து இன்னும் தான் நீ மாற்றிக்கணும்னு தான் சொல்கிறாரே தவிர நீ எல்லாம் சூப்பராக அடைஞ்சிட்ட அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்ல. நீ இன்னும் மாற்றணும், இன்னும் நீ மெருகேறணும். ஸோ உன்னோட பர்பஸ் பெருசாக உனக்குள்ளேருந்து நிறைய விஷயம் ஆஸ் யுவர் பர்பஸ் இஸ் க்ரோயிங் யூ வில் சி யூ வில் பி டையிங். பிரின்சி செத்துகிட்டே இருப்பாள். ஆஸ் அந்த திட்டத்துக்கு நேராக பிரின்சி நடக்க பிரின்சி உடைய சுயங்கள் செத்துரும். அல்லேலூயா. த சின்னர் பிரின்சி வில் டை, த செயின்ட் பிரின்சி வில் க்ரோ. அதாங்க மேட்ரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ உங்கள் பர்பஸ்லேருந்து நீங்கள் எங்கே ஃபால் ஷார்ட் ஆனீங்க, அது வந்து ஒரு பர்சனல் சின். அதையும் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் நம்புகிறேன் இருதயத்தை திறந்து யாரெல்லாம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டரோடு ஒப்புரவாக போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் அதை கர்த்தர் செய்வார். யூ வில் கெட் சக்ஸஸ் சிஸ்டர். நீங்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாய்க்கும். ஏன்னா நீங்கள் அப்பாவோட உறவுக்குள்ளே போகிறீங்க. அல்லேலூயா. இதை பற்றி பேச எனக்கு டைமே பத்தாது, அவ்வளோ இருக்குது. பாவத்தை குறித்து மட்டும் நான் வந்து 1.5 பக்கம் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் எதை பேச விரும்பினாரோ அதை மட்டும் உங்களுக்கு சில பாயிண்ட்டை அங்கங்கே சொல்லியிருக்கேன். ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தருக்குள்ளே இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க. போய் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவம் என்ன நம்ம செஞ்சுருக்கோம், எங்கே மீறி இருக்கோம், எங்கே நமக்குள்ளே இனிக்கிட்டு இருக்குது. சில இடத்துல நம்ம மனசு கடினமாயிருச்சு. சில காரியத்தில் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஹார்ட்டாக சில பேர் இருக்கீங்க. ஆண்டு உங்கள் மனசெல்லாம் உடைச்சு அதை மறுபடியும் சதையுள்ள இருதயமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சின்ன ப்ரேயரை பண்ணி முடிப்போம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே we are here for a reconcile, for reconstruction, to return and to renew the relationship. எங்களுக்கு அதான் பிரதானம். that's my first priority. இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் இதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு அப்பா குடும்பமாக நான் நம்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகளும் அவங்களும் அவங்க குடும்பமாக let them come back and reconcile. அதனால் அந்த உறவுகள் மேம்படட்டும், அதனால் குடும்பம் வாழ்க்கைகள் மேம்படட்டும், அதனால் அவங்கள சக்ஸஸ் தேடி வரட்டும். அந்தந்த காலத்தில் அவங்க என்னென்னலாம் கனி தரணுமோ அதெல்லாம் இவங்க தவறாமல் தரட்டும். அவங்க இலை உதிராமல் இவர்கள் ஆண்டவரை செழித்தோங்கி வளரட்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய உறவுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுத்தர உதவி செய்யும். as you initiated, as Holy Spirit of God is continuing this ministry, நாங்களும் இதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். we surrender us. உங்கள் ஊழியத்தை பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Thank you so much for your time. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க.